மிக்ஸ் அண்ட் மச்சின் நரக்ஸ் விரிக்ஸ் நியூஸ் உங்களை வரவேற்கின்றது. நேட்டோ உறுப்பு நாடான ருமேனியாவில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது ரஷ்யாவின் ஒரு ட்ரோன் மோதிய சம்பவம் ஏற்கனவே வெப்ப அலைக்குள் சிக்கியுள்ள ஐரோப்பாவை இன்று காலை இன்னும் ராஜதந்திர ரீதியில் கொதிநிலைப்படுத்திவிட்டது. உக்ரைனின் எல்லைக்கருகே உள்ள ருமேனியாவின் கலாட்டி நகரில் நேற்றிரவு நடந்த இந்த தாக்குதல் சம்பவம் ருமேனியா மற்றும் நேட்டோவை கலவரப்படுத்தியதும் இன்று காலை முதலே ராஜதந்திர சேனல்கள் சூடுபிடித்தன. பாரிஸ் நகர் முதல் புக்காரெஸ்ட் நகர் வரையான நகரங்களில் இன்று காலையே ரஷ்ய தூதர்கள் வரவழைக்கப்பட்டு கண்டன கணைகள் பறக்கின்றன. அந்த வகையில் இன்று காலை பாரிஸில் உள்ள ரஷ்ய தூதர் வரவழைக்கப்பட்டு பிரான்சின் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக பிரான்சின் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதேபோலவே ஐரோப்பிய ஆணையகத்தின் தலைவரான உர்சுலா வான் டெர் லேயனும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போர் புதியதொரு எல்லையை தாண்டி விட்டதாக அலறியடித்து கண்டனம் வெளியிட்டுள்ளார். இதற்கிடையே இந்த தாக்குதல் நடந்ததும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சேஃப் எனப்படும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகளை பெறுவதற்கு வழிவகுக்கும் ஒப்பந்தம் ஒன்றில் ருமேனியா எதிர்வரும் சில மணி நேரங்களில் கையெழுத்திடும் என ருமேனிய பிரதமர் அறிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த தாக்குதலை அடுத்து நேட்டோவின் ஆர்டிக்கல் 4 எனப்படும் முக்கிய எதிர்வினை நடவடிக்கைக்குரிய 4வது பிரிவை செயல்படுவது குறித்து ருமேனியாவும் தீவிரமான பரிசீலனைகளில் ஈடுபட்டு வருகின்றது. 1949ஆம் ஆண்டில் நேட்டோ நிறுவப்பட்ட போது அதற்காக உடன்பாடு கண்ட விடயங்களில் இந்த ஆர்டிக்கல் 4 மிக முக்கியமானது. இந்த ஆர்டிக்கல் 4இன் அடிப்படையில் நேட்டோவின் ஏதாவது ஒரு உறுப்பு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால், இல்லையென்றால் அதன் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டால் உடனடியாகவே நேட்டோவின் கூட்டணியில் உள்ள சகல நாடுகளும் இந்த அச்சுறுத்தலை தமது சொந்த நாட்டுக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலாக கருதி உடனடியான கலந்த ஆலோசனைகளை நடத்த வேண்டும் என்பது விதியாகியுள்ள நிலையில் இப்போது இந்த ஆர்டிக்கல் 4ஐ செயற்பாட்டுக்கு முடுக்கி விடுவது குறித்து ருமேனியா பரிசீலித்து வருகின்றது. இதற்கிடையே தனது நாட்டில் உள்ள ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் திறம்பட செயல்படவில்லை என ருமேனிய பிரிகேடியர் இன்று ஒரு பகிர் செய்தியை இந்த தாக்குதலை அடுத்து வெளியிட்டார். ருமேனியாவில் தற்போது அமெரிக்காவின் மெராப்ஸ் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு செயற்பாட்டில் இருந்தாலும் அது இன்னும் தேசிய பாதுகாப்பு அமைப்பில் ஒருங்கிணைக்கப்படவில்லை என்பது ஒரு முக்கிய விடயம். இதனை அடுத்துதான் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் சேஃப் அமைப்புக்குள் ருமேனியா புக உள்ளது. இதற்குரிய ஒப்பந்தம் இன்னும் சில மணி நேரங்களில் ஒப்பமிடப்படக்கூடும். நேற்றிரவு ரஷ்ய ட்ரோன்களில் ஒன்று ருமேனிய வான்வெளிக்குள் நுழைந்ததும் அது ரேடார் மூலம் கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக ஒரு ட்ரோன் நுழைந்து விட்டது என்பது தெரிந்ததும் கிழக்கு ருமேனியாவில் உள்ள ஃபெடெஸ்ட்ரி வான்தளத்திலிருந்து 2 F-16 ரக போர் விமானங்கள் புறப்பட்டு சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டு குறித்த ட்ரோனை தேடும் நகர்வில் ஈடுபட்டாலும் அதற்கிடையில் இந்த ட்ரோன் கட்டிடம் ஒன்றில் மோதி வெடித்திருந்தது. அப்போதுதான் இருவர் காயமடைந்தனர். ருமேனியா இந்த தாக்குதல் குறித்து உடனடியாகவே தனது நட்பு நாடுகளுக்கும் பங்காளி நாடுகளுக்கும் நேட்டோ அமைப்புக்கும் தகவலை தெரிவித்ததுடன் ட்ரோன்களை தடுக்கும் சாதனங்களை ருமேனியாவில் நிறுவும் நகர்வை விரைவுபடுத்துமாறு கோரிக்கை விடுத்ததுக்கு பலனாகத்தான் இன்னும் சில மணி நேரங்களில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ருமேனியாவுக்கும் இடையில் இந்த ட்ரோன் தடுப்பு அமைப்பு குறித்த ஒப்பந்தம் ஒன்று ஒப்பமிடப்பட உள்ளது. நேற்றிரவு ரஷ்யா மீண்டும் உக்ரைனில் உள்ள உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை முடுக்கிவிட்ட நிலையில்தான் அவ்வாறாக ஏவப்பட்ட ஒரு ட்ரோன் ருமேனியாவை தாக்கியுள்ளதாக தெரிகின்றது. உக்ரைனை பொறுத்தவரை ரஷ்யாவின் போர் ஆரம்பித்த நாள் முதல் ருமேனிய பகுதியில் 47 முறை ட்ரோன்களின் பாகங்கள் எல்லாம் விழுந்திருந்தன. இந்த ஆண்டில் இதுவரை 12 சம்பவங்கள் இவ்வாறு நடந்த நிலையில் ருமேனிய குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது ரஷ்ய ட்ரோன் மோதிய சம்பவம் இதுதான் முதன்முறையாகும். இதனால் தான் இப்போது நேட்டோ முதல் இந்த சம்பவம் எதிரொலிப்புகளை உருவாக்கியுள்ளது. ருமேனியா மீது இந்த தாக்குதல் இடம்பெற்ற அதே சமகாலத்தில் கருங்கடல் பகுதியில் துருக்கிய சரக்கு கப்பல் மீது ரஷ்ய ட்ரோன் தாக்குதலை நடத்தியதால் ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாக உக்ரைன் குறிப்பிடுகின்றது. இந்த விபத்தில் 2 மாலுமிகள் காயமடைந்ததாக உக்ரைனிய கடற்படை இன்று அறிவித்தது. ஒசேடா பிராந்தியத்தில் உள்ள துறைமுகங்கள் ஒன்றிலிருந்து சரக்குகளுடன் துருக்கிக்கு சென்று கொண்டிருந்த இந்த கப்பலை ரஷ்யா இரவு நேரத்தில் தனது ட்ரோன்களால் தாக்கியதாக உக்ரைன் குறிப்பிடுகின்றது. ஆனால் ருமேனியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் கருங்கடல் பகுதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் உக்ரைனால் நடத்தப்பட்ட தாக்குதல்களாக ஏன் இருக்கக்கூடாது என்ற வகையில் ரஷ்யாவும் சில பரப்புரைகளுக்கு தயார்படுவதாக தெரிகின்றது. அதாவது
இந்த தாக்குதலை யுக்ரைனை நடத்திவிட்டு அதனை ரஷ்யா மீது பழிபோட முனைவதான பாங்கில் கிரெம்ளின் இந்த திட்டங்களுக்கு தயாரானாலும் இதனையெல்லாம் மேற்குலகு நம்ப தயாராக இருக்காது என்பது வேறு விடயம். ஐரோப்பாவை தாக்கி வரும் வெப்ப அலை இந்த வார இறுதியில் தணிவுக்கு வரவுள்ள ஒரு செய்தி வந்தது பலருக்கு ஆறுதலை வழங்கியுள்ளது. எனினும் இன்றும் கடுமையான வெப்பம் தாய்த்து வருகின்றது. நேற்று இத்தாலி தலைநகர் ரோம் உட்பட்ட பல நகரங்களில் சிவப்பு எச்சரிக்கை நிலைமை வெப்பத்தின் அடிப்படையில் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. போர்த்துக்கல் நாடும் தனது வரலாற்றில் மே மாதத்திற்கான அதிக வெப்ப சாதனையை படைத்துள்ளது. நாட்டின் மைய பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலையாக 40°C பதிவாகியுள்ளது. பிரான்சில் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வெப்ப அலை குறைவடையும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் 3/4 பங்கு பகுதிகளில் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு இடையில் வெப்பநிலை குறையும் எனவும் சில நேரங்களில் இந்த வெப்பநிலை குறைவு 10 அதிகமான வெப்ப குறைவாக சடதியாக மாறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தலைநகர் பாரிஸை பொறுத்தவரை மே மாதத்தில் அதன் வரலாற்றில் தொடர்ச்சியாக 8 நாட்கள் 30°C மேலான வெப்பநிலை நிலவியமை புதிய பதிவாக வந்துள்ளது. பிரான்சில் நிலவும் இந்த வெப்ப அலையானது சட்டவிரோதமாக சிலர் தீயணைப்பு குழாய்களை திறந்து ஸ்ட்ரீட் பூலிங் எனப்படும் தெருக்களில் நீராடும் செய்கைகளை செய்யும் நிலையில் இந்த நகர்வு குறித்து அதிகாரிகள் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் மேற்கு ஐரோப்பாவை தற்போது தகிக்க விட்டுள்ள இந்த வெப்ப அலையானது பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளின் கடுமையான ஒரு எச்சரிக்கை மணியை அடிப்பதாக ஐநாவின் காலநிலை அமைப்பின் தலைவர் எச்சரித்ததுடன் தூய்மையான எரிசக்திக்கு உலக நாடுகள் மாறுவதை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். விண்வெளி பயண போட்டியில் ஈடுபடும் பெரிய நிறுவனங்களில் ஒன்றான ப்ளூ ஒரிஜின் நிறுவனத்தின் உந்துகணை ஒன்று புளோரிடாவின் கேப் கனாவரலில் ஏவுதலுக்காக இருந்தபோது வெடித்து சிதறிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த உந்துகணை உள்ளூர் நேரப்படி நேற்றிரவு 9 மணியளவில் ஏவப்பட இருந்த நிலையில் அதற்கு முன்னோடியாக அந்த உந்துகணை தனது இயந்திரங்களை இயக்கி ஏவுதலுக்கு தயாரான வேளை ஒரு பெரும் தீப்பிழம்பாக அது வெடித்து சிதறுவது காணொளிகளில் தெரிகிறது. அமேசான் நிறுவனரும் கோடீஸ்வரருமான ஜெஃப் பெசோஸுக்கு சொந்தமான இந்த நிறுவனம் இந்த சம்பவம் குறித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட செய்தியில் ஏவுதலின் போது ஒரு அசாதாரண நிகழ்வு நடந்ததாகவும் இந்த சம்பவத்தில் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் குறிப்பிட்டது. இந்த சம்பவம் குறித்து உடனடியாகவே ஒரு அறிக்கையிட்ட ப்ளூ ஒரிஜினின் போட்டி நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸின் தலைவர் எலான் மஸ்க் விரைவில் நிலைமை சீரடையும் என தான் நம்புவதாக பதிவில் சொல்லியிருந்தார். இதனையடுத்து உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்ட ஜெஃப் பெசோஸ் அனைத்து ஊழியர்களும் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பதாக உறுதிப்படுத்திய பின்னர் இது மிகவும் கடினமான நாளாக இருந்தாலும் மீண்டும் கட்டமைக்கப்பட வேண்டிய விடயங்களை முறையாக கட்டமைத்து விண்வெளி பயணங்களை தனது நிறுவனம் ஆரம்பிக்கும் எனவும் உறுதி கூறினார். இந்த நிலையில் விண்வெளி பயணங்கள் இரக்கமற்றவை என குறிப்பிட்டுள்ள நாசாவின் புதிய தலைவர் ஜாரட் ஐசக்மேன் விண்வெளி பயணத்தில் புதிய கனரக ஏவுதல் திறன்களை உருவாக்கிக் கொள்வது மிகவும் கடினம் என்ற விடயத்தை இந்த விபத்தும் வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டதுடன் இந்த அசாதாரண நிகழ்வு குறித்த முழுமையான விசாரணைக்கு ஆதரவளிக்க நாசா தயார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதத்திலும் ஒரு கோளாறு காரணமாக ப்ளூ ஒரிஜின் நிறுவனத்தின் ஒரு ஏவுதல் திட்டம் நிறுத்தப்பட்ட பின்னர் அது ஒரு பின்னடைவாக உருவாகிய நிலையில்தான் இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது.